டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி டெலீட் பண்ணால் மட்டும்தான் விடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் பால்மேன் பாரிஸோட கடை. இங்கே வந்து நிறைய கடை இங்கே இருக்குது. இப்போ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஸ்வெட் ஷர்ட் ஆகலாம், ஒரு டிஷர்ட் ஆகலாம், எல்லாமே ஒரு 50 to 60K கிட்ட இங்கே. பேக் சைடில் வந்து துபாய் மால்குள்ளே வந்து ஒரு லைவ் அக்வேரியம் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் தான். அண்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கீழே அப்படியே வாக்கிங் பண்ணி உள்ளே போகலாம். அதுக்கு வந்து 180 தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு காசு அரௌண்ட் 4,000 கிட்ட வரும். அண்ட் வேணாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லி வெளிலேருந்தே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. பாருங்கள், பேபி ஷார்க் கூட கிடையாது, ஆக்சுவலாக ஒரு பெரிய ஷார்க் தான். அண்டு என்ன இருக்குது, ஸ்ட்ரிங்ரே இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அப்படியே பாருங்கள். Seconds later. வந்தாச்சு. This is the place and it is going to start right now. For every 30 minutesக்கு வந்து இங்கே வந்து ஷோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 6:57 தான் இங்கே ஆகுது. ஆனால் இங்கே 7:50 தான் அடுத்த ஷோ சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம போயிட்டு உள்ள துபாய் மால் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு அண்ட் வரலாம். இங்கே much later. Twelve seconds later. ஸோ அது பார்த்தீங்களா, அதான் அந்த ஃபவுண்டன் அது முடிஞ்சிருச்சு. அந்த லைட்ஸ் அந்த லேசர் லைட் செம்மையாக இருந்தது. ஃபார் எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு வந்து அந்த லேசர் ஷோ வந்து இங்கே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் செம்மையாக இருந்துச்சுல. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா துபாய் மால் தான். உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஷாப்பிங் போக போகிறோம். இங்கேயே நம்ம வாங்கலாம் சொன்னாங்க. பட் எனக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்குது பயங்கரமாக. பாருங்க பின்னாடியே வந்து தங்க பிஸ்கெட், சாரி அது வந்து கோல்டு கிடையாது, அது ஒரு பர்ஃப்யூமா, அது அந்த மாதிரி ஷேப்பில் போடுறேன். நானும் பார்க்கவே இல்லை. வரவங்களுக்கு எல்லாருமே அது வந்து ட்ரை பண்ணுங்க கொடுத்துட்ருக்காங்க.
என்ன ஒரு இப்போ ப்ராப்ளம்னா இப்போ நம்மளோட கேங் எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்மளுடைய குழு ஆட்களை அப்படி நம்ம தேடி ஓகே மாட்டிக்கினாரு ஒருத்தர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் டால்மேன் பாரிஸோட கடை. இங்கே வந்து நிறைய கடை இங்கே இருக்குது. இப்போ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஸ்வெட் ஷர்ட் ஆகலாம், ஒரு டிஷர்ட் ஆகலாம், எல்லாமே ஒரு 50 to 60K கிட்ட இங்கே. அண்டு அந்த செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. அதுதான் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. One long angry line later. ஷோரூமில் வந்து 15 Pro 15 Pro ப்ளஸ் இது எல்லாமே வந்துருச்சு. உள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது ஒரு சம்பவம் வந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து உள்ளே இருக்க காட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு பண்ணும் போதே உள்ளே எடுத்த வீடியோ கொஞ்சம் வந்து என்னாச்சுன்னா டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க முன்னாடி டெலீட் பண்ணால் மட்டும்தான் விடுவாங்க. ஸோ இங்கே வந்து சொன்னோம் இல்லையா, சில இடத்துல வந்து வீடியோ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதுதான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. காசு அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா துபாய் வந்துடுங்க. இல்லை என்னடா சொல்கிறேன், துபாய் வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன சின்ன பொருள் கூட நம்ம ஊர் காசுக்கு வந்து அதிகமாக வாங்குவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் வந்து துபாய் வந்துடுங்க தயவு செஞ்சு. Later that same evening. ஓகே கேக்குதா? நீங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா நான் பேசுறது கேட்கும். ஓகே பேசக்கூடாது, சரி ஓகே. பல உலக அழகிகள் கோடி பாதம் தழுவலாம் வாடி தனி மலரே தயக்கம் என்ன புரியாதா என்ன ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? சொல்ல ஒரு கணம் போதும், இல்லைன்னு சொல்ல இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை தன்னர்கள் வந்தால் நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா? அன்பே இந்த காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நான் மைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை இல்லை சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? தேங்க்யூ ஸோ மச். 12 seconds later. ஃபைனலி கம் ஃப்ரம் தி ஹோட்டல். நம்ம ஹோட்டல் லாவெண்டர் வந்தாச்சு. ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இது நம்ம இருக்க இடம் வந்து ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அதனால் வந்து என்னாச்சுன்னா இங்கே வந்து சுற்றி நிறைய இதில் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஒன்று ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சஃபாரி ஏதோ சூப்பர் மார்க்கெட் வந்துருக்காங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் எல்லாமே காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, அதனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது அண்ட் உள்ளே எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. மற்ற இடத்துல பார்க்கலாம். இப்போ போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு லஞ்சு டின்னர் சாப்பிடுவோம். ஆனால் பயங்கரமாக பசிக்குது சொல்லப்பா. Much later. எப்படியோ வந்து ரூம்குள்ளே வந்தாச்சு. எஸ்,
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் செம்மையாக போச்சு. துபாயில் வந்து இன்றைக்கி 3rd டே. அண்ட் இன்றைக்கி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஜ் கலிஃபா போனோம். அண்ட் ஈவினிங் அதே புஜ் கலிஃபாவில் இருக்க அந்த லைட் ஷோஸ்லாம் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம துபாய் மாலாம் அப்படி சுற்றி பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம புதுசாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அண்டு செம ஜாலியாக இருந்துச்சு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா பாட்டெலாம் வேறு பண்ணேன். சும்மா போர் அடிக்குது. ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே வந்து ஏஜ்டு பீப்புள் தான். ஸோ அது வந்து நம்ம போய் உள்ளே இறக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால தான் நான் சும்மா அமைதியாக இருந்தேன். சரி கொஞ்சம் பழைய பாட்டாகவே பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டாக அந்த பாட்டு சும்மா பாடினேன். அண்டு அவ்வளோதான் இந்த விலாகு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி என்ன வீடியோஸும் வந்து அதெல்லாம் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் எங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Tamil signing off.